நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இன்றும் கூட சிலர் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் அல்லது மத தலங்களை மையமாக கொண்டு ஆங்காங்கே இன மோதல்களை தூண்ட முயற்சித்தாலும் வடக்கு, தெற்கு, கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த அனைத்து மக்களின் வீட்டு பிரச்சினையும் தனது பதவி காலத்தில் தீர்க்கப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பு 188 தனிநபர்கள் மற்றும் 27 அமைப்புகளுடன் சேர்ந்து பிரதமர் ஹர்னியமர சூரிய மீது நடத்தப்பட்ட பாலியல் மற்றும் பெண் வெறுப்பு தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளது. 6ஆம் வகுப்பு தொகுதியில் ஏற்பட்ட பிழையை தொடர்ந்து அதிகரித்த இத்தகைய துன்புறுத்தல் பாலின அடிப்படையிலான அரசியல் வன்முறையாகும் மற்றும் ஜனநாயக பங்கேற்பை குறை மதிப்பிற்குட்படுத்துகிறது என்பதை அறிக்கை எடுத்துக் காட்டுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பலாலி விமான நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று காலை சாவகச்சேரி மீசாலையில் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மேல்குடியேற்றத்திற்காக 2500 வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் 31,218 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் 2026 அங்குரார்ப்பணி நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 95 ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் 10 சந்தேக நபர்களும் 2025ஆம் ஆண்டில் 11 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் கடந்த 2 ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் 21 சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டுவர முடிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வருபவர்கள் பலரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அதன் ஒரு கட்டமாகவே ஐக்கிய அரபு ராச்சியம், அபுதாபி சர்வதேச போலீஸ், துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுக்கு மக்கள் அழைத்து வரப்பட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் வேலணையில் நேற்று இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். அதன்படி குறித்த நிகழ்வுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து மக்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதாக தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த சேவை தற்போது 11 மாவட்டங்களில் நிகழ்நிலையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மீதமுள்ள மாவட்டங்களில் சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை கடற்படை போலீசாருடன் இணைந்து கட்பிட்டி குடாவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 617 கிலோகிராம் பீடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பீடி இலைகள் கேப் வாகனம் ஒன்றில் கொண்டு செல்லும் போது கடந்த 14ஆம் தேதி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையின் போது மீட்கப்பட்ட கேப் வாகனம் மற்றும் பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்பிட்டி போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. தற்போதைய அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ய எடுத்த நடவடிக்கை காரணமாக தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவைக்கு எதிராக குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முடிவு செய்துள்ளார்.
எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு இந்த நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதற்கு பொறுப்பாகும் என்று எம்பி சுட்டிக்காட்டினார். இந்த தரமற்ற நிலக்கரியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு இறக்குமதி செய்ய அமைச்சரவை திட்டமிட்ட முறையில் செயல்பட்டதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் எம்பி கூறினார். அடுத்த 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலை வேளையில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் உறைபனி ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் பெண்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்துள்ளார். அகங்கம தித்தகல்ல பகுதியில் வீட்டுக்குள் 2 பெண்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற அகங்கம போலீசார் வீட்டினுள் பலத்த காயமடைந்த 2 பெண்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 80 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் அகங்கம திட்டகல்ல பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவராகும். தென் மாகாணத்தில் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பணமில்லாத கட்டண வசதி மேம்படுவதுடன் பயணிகள் எளிதாகவும் விரைவாகவும் பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் போக்குவரத்து அமைச்சு ஆரம்பித்துள்ள இந்த முன்னோடி திட்டம் முன்னதாக மேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தென் மாகாணத்திலும் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் கிரகரி பாவி அருகே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏற்றிச் சென்ற வேன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வெளிமடையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணித்த வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி எதிர் திசையில் பயணித்த மற்றொரு வேன் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் 2 வேன்களும் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 4 வயது சிறுமியொருவரை பாலியல் சேஷ்டை செய்த முயற்சித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிறுமியின் தந்தையை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவரை 29ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவிற்கும் அப்போது இளைஞர்கள் குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்து கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து கால்நடை மருத்துவ பீட மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணை நடத்திய பேராதனை போலீசார் சந்தேகத்தின் பேரில் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் 4 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். அவிசாவளை ரத்தினபுரி வீதியில் மின்னான சந்திக்கு அருகில் பஸ்ஸில் மோதி பிக்குணியொருவர் உயிரிழந்துள்ளதாக எகலியகொடை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அவிசாவளியில் இருந்து எகலியகொடை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மின்னான சந்திக்கு அருகிலுள்ள பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணித்ததை தொடங்கிய போதே வீதியில் பயணித்த பிக்குணி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.